கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 169 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். நிச்சயமாக உங்கள் இதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்கள். போன எபிசோடில் பாவிங்களை ஆண்டவர் நேசிக்கிறத பற்றி, பாவிங்க மேலே கரிசனமாக அவர் இரக்கம் காட்டுறதை பற்றி பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்துருக்கோம். அதுதான் இந்த எபிசோட்லையும் பார்க்க போகிறோம். லூக்கா 19:2-10 வரைக்கும் பார்ப்போம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அதாவது ஆண்டவர் வந்துட்டு இருக்காரு பாருங்க. அங்க வரும்போது அங்க ஒரு குருடனை கூட நல்ல சோகம் கொடுக்குறாரு பாருங்க வர வழியில. அதுக்கப்புறமா தான் எரிகோ பிரவேசித்து அந்த வழியா நடந்து வரும்போது தான் இந்த சகேயு, ஐஸ்வர்யவான சகேயு இயேசு எப்படியோ அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வகை தேடுறார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குலனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். பாருங்க, அவர் இயேசுவை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். ஐஸ்வர்யவான், ஆயக்காருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த சகேயு என்னப்பட்டவன், குள்ளம் வேற இவரு. அதனால என்ன பண்றாரு, அவரை பார்க்கறதுக்கு வழி கிடைக்காம ஜனக்கூட்டத்துல பார்க்க முடியல அவரால். போற வழியில முன்னாடி ஓடி அவரை பார்க்கறதுக்காக ஒரு காட்டாத்தி மரத்துல ஏறினான். அப்ப பாருங்க, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, அவருக்கு தெரியாதா யார் சகேயு இங்க வருவான், இதெல்லாம் அவருக்கு தெரியும் பாருங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவங்களும் என் வீட்டுல இருங்க இப்படியெல்லாம் அவரை அழைக்கிறாங்க. ஐஸ்வர்யவானுங்க, பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் அவர் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவர் அப்படி இல்லை. அவர் விரும்பினா மட்டும்தான் அந்த வீட்டுல அவர் இருப்பார், இல்லைன்னா அவர் வரமாட்டார். ஏன்னா அவர் ஆண்டவர் பாருங்க. இங்க அவரு கூப்பிடுறாரு. அப்படியே பாருங்க, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். உடனே பாருங்க, அவன் இறங்கி சந்தோஷத்தோட அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இது மத்தவங்களுக்கு உடனே பாவி இவன் கூட போய் இவரு தங்கறதுக்கு போறாரு. ஆனா ஜீசஸ் ரொம்ப எல்லாரும் அவரை பர்ஃபெக்டாலும் கூட மட்டும்தான் அவர் பேசணும், எல்லாம் உத்தமம் கூட அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா யாரும் உத்தமர் இல்லைன்றது அவருக்கு தெரியும். ஏன்னா யாரும் என்ன வேஷம் போட்டாலும் இருதயத்தை பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு இருக்கு, பவர் இருக்கு பாருங்க. இருதயத்துல சிந்திச்ச உடனே அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால நம்மளால தெரியாது, நம்ம பக்கத்திலே நிற்பாங்க. அவங்க இருதயம் இருளா இருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஜீசஸ் அவனை கூப்பிட்டு, நீ வா, நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொல்லிட்டு அவன் அழைச்சின்னு போறான் பாருங்க. அவரு முடிவு பண்ணா நாம என்னங்க. அப்புறம் அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பாருங்க, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, இது எவ்வளவு பெரிய ஒரு சேஞ்ச் பாருங்க, இன்ஸ்டன்ட் சேஞ்ச். அப்படியே சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். எப்படி ஒரு இன்ஸ்டன்ட் சேஞ்ச் பாருங்க. யார் போய் அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு எடுத்து சொல்லியிருந்தா கூட அவன் உடனே மாறி இருக்க மாட்டான் பாருங்க. ஆனா இயேசு சொல்ல கூட இல்லை பாருங்க. ஜீசஸ் வா, நீ நான் வீட்டுல தங்கணும்னு தான் சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும். அவர் சொல்லாமே அவரோட வல்லமை இறங்குது பாருங்க. அப்படியே அவன் இருதயம் அப்படியே சேஞ்ச் ஆகுறான் பாருங்க. இதுதான் அவர் சொல்லவே இல்லை, அவன் பாவின்னு தெரியும். இங்க மத்தவங்க அதை புரிஞ்சுக்கல பாருங்க. இங்க என்ன நடக்குது புரிஞ்சுக்காம அவங்க அவரோட டார்கெட்டே இங்க வந்தது, பூலோகத்துக்கு வந்ததே ரத்தமும் சதையும் கொண்ட மனுஷரா பிறந்து சாதாரணமா எளிமையா வாழ்ந்து நமக்காக கல்வாரி சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து நம்மளை மீட்டு எடுக்கணும். 3ஆம் நாள்ல உயிர்த்து அவரோட வேலைங்கள்லாம் இங்க எல்லாருக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சீடர்கள்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிதாவிடத்துல பரமேறி போறார். அவர் வந்த வேலையை முடிக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. ஆனா இவங்க பாருங்க, அவரை என்ன வேலை சீடர்களுக்கே தெரியாது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, கூடியே இருப்பாங்க. அவர் ஊமையா சொல்றாரு, நான் மறிக்க வேண்டியிருக்கு இப்படியெல்லாம். ஆனா ஒரு இடத்துல பேதுரு இந்த மாதிரி ஏதோ சொல்லும் போது உடனே ஏதோ சொல்லுவார் பாருங்க. அப்ப உடனே அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுவார் ஆண்டவர். ஏன்னா அவருடைய திட்டத்துக்கு அவர் என்ன நினைச்சு வந்தாரோ அதுக்கு தடையா எதுவும் வர்றது அவர் விரும்பவே இல்லை.
அவர் சிலுவையில் அறிய முற்பட்ட போது தடுத்திருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா அவங்களெல்லாம் தவிடுபடியாக கேட்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யல பாருங்க. அவர் வல்லமையை பயன்படுத்தவே இல்லை. அதுதான் இங்க பாருங்க, பாவங்களுக்காக தான் அவர் வந்தாரு. இந்த பாவி பாருங்க உடனே 2 கொடுத்துடுறேன் 4 கொடுத்துடுறேன் நான் அப்படியே மன திரும்பிடுறா பாருங்க. இன்ஸ்டன்டா மாறிட்டு அப்படியே சரண்டர் ஆயிட்டான் பாருங்க ஆண்டவர்கிட்ட. இப்படி ஒரு மாற்றம். இதுதாங்க ஜீசஸ், இதுதாங்க அவரோட அன்பு. பாவிய அவனை தொட்டு சேத்துல இருக்கவனை, புழுதியில் இருக்கவனை, பிரச்சனையில இருக்கவனை, பாவத்தில் இருக்கவனை தூக்கி எடுத்து அவனை சுத்தமா கழுவி அவரோட ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து அவனை வாழ வைக்கிறது. சமாதான சந்தோஷத்தோட வாழ்க்கையை மாத்தி மீட்டெடுத்து அவரோட சமாதானத்தையே தந்து வாழ வைக்கிறவர் தாங்க ஜீசஸ் கிரைஸ்ட். அதுதான் பாருங்க. அப்புறம் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவர் வாயிலிருந்து வர வார்த்தையில அதுவும் அவனுக்கு இந்த வார்த்தை வந்திருக்கு பாருங்க. சகேயுக்கும் பாவி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் பாவியான மனுஷன் தங்குறாரு அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. ஆனா அவரு என்ன சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து என்ன அர்த்தம்? சகையை மட்டும் இல்ல, அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுது, அந்த குடும்பத்துக்கே ரட்சிப்பு கிடைக்குது. இதுதாங்க அங்க ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் சந்ததி ஆஸ்வதிக்கப்பட்டவன், இவன் ஆபிரகாம் குமாரன். அவனை கனம் பண்றாரு பாருங்க. அந்த இடத்துல ஒரு பாவிய கனம் பண்றாரு பாருங்க. எவ்வளவு பெரிய அன்பானவர் அவர். எவ்வளவு ஒரு அன்பு இருந்தா இப்படி ஒருத்தர் மேல கரிசனையா, நீ வா நான் வீட்டுல சாப்பிடணும்னு சொல்லி அவன் கூட போய் அவன் வீட்டுல போய் சாப்பிட்டு அவன் கூட இருந்தானா அவன் எப்படி சேஞ்ச் ஆகி அப்படியே ஆப்போசிட் அவனோட எல்லாத்தையும். ஏன்னா செல்வம் தானே எல்லாருக்கும் முக்கியமாயிடுது. பணம் காசு முக்கியம், அதான் முக்கியம், பணம் அது இதுன்னு போது எல்லாம் சேஞ்ச் ஆயிடுறாங்க இல்லையா. ஆனா இவன் பாருங்க, இவரோட அன்பை புரிஞ்சிட்டு அந்த வல்லமை அவன் இருதயத்துல டச் ஆகுது பாருங்க. உடனே அவன் மாறிடுறான். அப்பதான் சொல்றார், இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். என்ன சொன்னது பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னாரோ அந்த டார்கெட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இவர் தாங்க ஆண்டவர். இவர் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக இந்த உலகத்துல என் பாவமே எவ்வளவு பாரமா இருக்கும், ஒவ்வொருத்தரோட பாவம் எவ்வளவு பாரமா இருக்கும், அவ்வளவு பாரமான ஒரு சிலுவையை சுமந்து நமக்காக பாடுபட்ட ரத்தம் சிந்தி மறித்து நம்மளை மீட்டெடுத்து இப்போது நம்மளை வாழும்படியா பரிசுத்தாவியானவரா நம்மளை நடத்துறாருங்க. நம்மள சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், வெற்றி, செழிப்பு, பாதுகாப்பு, உயர்வு எல்லாம் தந்து வாழ வைப்பார். நிச்சயமா வாழ வைப்பார். விசுவாசிங்க. அவரை உண்மையா துதிக்கணும். நீங்க பிறரை நேசிக்கணும். இதுதான் பிரதானம். அன்பே பிரதானம். அவருக்கு அன்பு தாங்க. அந்த அன்பு தான் சகைவை சேஞ்ச் பண்ணிடுச்சு. அந்த அன்பு உங்கள உங்க இருதயங்கள்லயும் ஒருத்தரையும் டச் பண்ணும். எல்லாரும் அவரோட அன்பை பெற்று நம்ம வாழணும். நம்ம வாழ்க்கையில அவரோட சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. நிறைவுக்கு வருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.